அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. நாளைக்கு ஜூலை மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம சஷ்டி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சாலே போதும். முருகப்பெருமானோட அருளால இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு செல்வ சேர்க்கை ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான். அடுத்ததா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். நாளைக்கு மாசத்தோட முதல் நாளாவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மாசம் ஃபுல்லா செல்வ செழிப்பான நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில நாளைய நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அற்புதமான சேர்க்கைகள் நாளைக்கு நமக்கு இருக்கு. மாசத்தோட முதல் நாள்ல அளவில்லாத வளங்களையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய 8ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி நமக்கு வந்திருக்கு. அதாவது நாளைக்கு ஆணி மாசம் 17ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 8. இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை வளங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர். மாசத்தோட முதல் நாள்லயே வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு 7/7ங்கிற சேர்க்கையும் இருக்கு. நாளைக்கு ஜூலை மாசம் 7வது மாசம், இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. இப்படி 7/7ங்கிற சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நாளைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு ஆணி மாசம் 17ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 8. அடுத்ததா இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இந்த மாசம் ஜூலை மாசம், அதாவது 7வது மாசம் 897ங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர தேவைக்கான பணத்தை 3 நாட்களுக்குள்ள கொடுக்கும். நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு இந்த 897 நல்ல ரிசல்ட்ட கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து 1 வருஷத்துக்கும் மேலா நம்ம சேனல்ல மட்டும்தான் இந்த ஏஞ்சல் கேஷியலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க ஒரு ஆண் தேவதை. இவங்களுக்குரிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 781. இந்த ஏஞ்சல் நம்பரை நாம பயன்படுத்தும் போது நாம கேட்ட பணம்னு மட்டும் இல்லாம கேட்ட வரத்தை அதுவும் உடனடியா அள்ளி கொடுக்கக்கூடிய தேவதை தான் இவங்க. இந்த தேவதைக்கான நம்பரும் நமக்கு தேதியிலேயே நாளைக்கு வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 781. நாளைக்கு ஜூலை மாசம் 7வது மாசம், ஆணி மாசம் 17ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை 8. அதே மாதிரி நாளைக்கு ஜூலை மாசம் 1ஆம் தேதி. அந்த வகையில 781ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இப்படி மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இத மட்டும் நீங்க சொன்னாலே போதும். முருகப்பெருமானோட அருளால இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே தாறுமாறா உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் கொடுக்கறேன். விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மாசத்தோட முதல் நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தும் போது இந்த மாசம் ஃபுல்லாவே சூப்பரா நம்ம வாழ்க்கை அமையும். அந்த வகையில நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா நாம குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும். அதே மாதிரி நம்ம உடம்போட சூடும் சமநிலைப்படும்.
இப்படிப்பட்ட குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சில சூட்சமமான விஷயங்களை நாம செய்யும் போது இந்த தண்ணீர் எனர்ஜைஸ்ட் ஆகும், அதாவது ஆற்றல் மிகுந்த ஒரு தண்ணீரா மாறும். இந்த தண்ணீரை பயன்படுத்தி நாம குளிக்கும் போது நம்ம ஆறா சுத்தமாகறதோட மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நான் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம ஆறா சுத்தமாவும் ஸ்ட்ராங்காவும் இருந்தாலே நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களோட பாதிப்புகள் கூட நமக்கு குறையும். அடுத்தவங்க என்னதான் நம்மள பார்த்து பொறாமப்பட்டாலும் செய்வினை இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு வச்சாலும் அதோட பாதிப்பு நமக்கு வராது. அந்த வகையில நம்ம ஆறாவை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய இந்த மாதிரியான பரிகாரங்களை தவறாம செஞ்சு பாருங்க. அதனாலதான் பிரபஞ்சாற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம சேனல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம், நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அந்த வகையில இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சரி, இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். இன்னைக்கு நைட் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஆறாவை சுத்தப்படுத்துறதோட மட்டும் இல்லாம நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை, டிவைன் எனர்ஜிய நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா நம்ம வாழ்க்கைக்கு மங்களங்களை சேர்க்கறதுக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வர்றதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய வேலை இந்த தண்ணியில வரைஞ்சிட்டு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய 6 முறை சொல்லிட்டு நீங்க குளிங்க. உடம்புக்கும் குளிக்கலாம், தலைக்கும் குளிக்கலாம். உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு நீங்க உடம்புக்கு குளிங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் செய்யலாம். 5 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செய்யுங்க. சரி, இப்படி குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதே வேல் சிம்பலை இப்ப நான் சொல்ற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆறால இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. பொதுவா நாம குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சுக்குங்கன்னு சொல்லி எப்பயுமே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுவேன். ஆனா இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் உங்க ஆறால நீங்க வரைஞ்சுக்கணும். குளிச்சு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல விஷயங்கள் நடக்கணும், செல்வ சேர்க்கை ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வலது கை ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி உங்களுக்கு முன்னாடி உங்க உடம்புக்கு மேல கை படாம உங்க உடம்புக்கும் உங்க கைக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்குரிய வேல் சிம்பலை நீங்க வரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி ஆறால நீங்க செய்யும் போது இது இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். முருகப்பெருமானோட அருளும் பாதுகாப்பும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.